தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தினமலர் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நம்முடைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள். டெல்லியில நடக்கக்கூடிய பல விஷயங்கள், பரபரப்பான தகவல்களோடு காத்திருக்கிறார். அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் ஷாம்லா. வணக்கம் சார். முதல்ல தமிழ்நாட்டிலிருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். ஓபிஎஸ் விலகிறேன்னாரு, அப்புறம் டிடிவி தினகரன் விலகிறேன் அறிவிக்கிறாரு. இப்ப செங்கோட்டையனும் ஒரு விதமான ஒரு குழப்பத்தை, ஒரு சலசலப்பை அந்த கேம்ப்ல ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு. அப்படின்னு போது இது எப்படி, இது ஒருவேளை அமித்ஷா அவர்கள் ஒரு தப்பான கணக்க போட்டாரா? இது எங்க தப்பு நடக்குது? எதனால இது பலவீனப்பட்டுக்கிட்டே போகுது இந்த என்டிஏ கூட்டணி? இதுவரை நடந்திருக்கிற சம்பவங்கள்லாம் பார்த்தேன்னா அமித்ஷா ஒரு தப்பு செய்த மாதிரி தெரியல எனக்கு. இது பிரச்சனை அதிமுக உள்ள பிரச்சனை. அது இந்த பிரச்சனை நேத்திக்கு இன்னைக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை இல்லை. இது தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. ஒரு 2 ஆண்டு காலமா பார்த்தீங்கன்னா இது இருந்துட்டே இருக்கு. அதாவது 2021 சட்டசபை தேர்தலுக்கு பிறகுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டைலைக்காக ஒரு சண்டை, கோர்ட்டு, அது இது போயிட்டு இருந்தது. அதுக்கு பிறகு இபிஎஸ் தலைமையில தான் இப்போ இயங்குறது அதிமுக. ரெட்டை இலை சின்னத்தோட அவர் தான் இப்போ அவர் கையில தான் இருக்குது. இது இந்த நேரத்தில் பாருங்க, இந்த ஒருங்கிணைப்பு, ஒற்றுமை இதெல்லாம் பார்க்கும் பொழுது திருப்பி இபிஎஸ் ரொம்ப கிளியரா சொன்னது என்னன்னா, இது என் மேல யாரும் பிரஷர் போடக்கூடாது. அதனால தான் பாருங்க, அமித்ஷாவும் சரி மற்ற பாஜக தலைவர்கள் சொல்வது என்னன்னா, இது அவங்க உள்கட்சி விவகாரம். ஆனா அதுல பாருங்க, அதுல செங்கோட்டையன் சொல்வதில் எவ்வளவு உண்மை இருக்குது, அவர் சொல்வது காரணங்கள் என்ன, அது வேற விஷயம். ஏன்னா அவர் சொல்வதில் அவர் ஒரு லாஜிக் என்ன வைக்கிறாரு, நீங்க திமுகவை நிஜமாவே வீழ்த்தணும்னா நீங்க தென் மாவட்டங்கள்ல எப்படி சரி செய்ய போறீங்க? சசிகலாவை சேர்த்தாவோ இல்ல டிடிவி தினகரன் சேர்த்தாவோ இல்ல ஓபிஎஸ் சேர்த்த, ஏன்னா இது இண்டிவிஜுவல் லீடர்ஸ் இல்ல ஷாம்லா. ஏன்னா இது பாருங்க, இது தொண்டர்களோட பிரச்சனை, அவங்களுக்கு கூட இருக்கிற தலைவர்களோட விஷயம் இது. ஆனா அதிமுகவுக்கு தென் மாவட்டங்கள்ல இன்னும் அந்த முழு ஸ்ட்ரென்த் வரலைங்கிறது எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஸோ இது வேற பிரச்சனை. ஆனா பிஜேபிக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஜென்ரலா என்ன இருக்கும், சரி ஒன்னாயிட்டானா நல்லது. அது பாருங்க, ஓபிஎஸ்க்கு அப்பாயின்மெண்ட் பிஎம்மோட கிடைக்கல, திருச்சியில் கிடைக்கலன்னு தான் அவர் வெளியில போனார். அதே மாதிரி டிடிவிக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்றாரு, ஒன்றும் ஆகலை, அதனால அவர் வெளில போயிருக்காரு. அது பின்னணியில் யாரு முன்னணியில் யாருன்னு பல ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. நீங்க ஊடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்னெல்லாமோ அது பின்னாடி அண்ணாமலை இருக்காரு, அது பின்னாடி இவங்க திமுகவே இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல, இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு திமுக இருக்காங்க அப்படின்னு. அவருடைய பிரஸ் மீட்ல இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கிறத பார்க்கிறோம். இப்படி ஒருத்தர் மேல ஒருத்தர் சொல்றாங்களே தவிர, ஆனா அடிப்படையில இந்த என்டிஏ நீங்க 18% வாக்கு அப்படின்ட்டு அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டு போயிட்டாரு. ஏற்கனவே நம்ம கிட்ட 18 இருக்கு, அவங்க கிட்ட ஒரு 21 இருக்கு, இது ரெண்டும் சேர்ந்தா 39ன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா இந்த 18 இன்னைக்கு ரொம்ப வீக்கெண்டா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அப்ப இருந்த பன்னீர்செல்வம் அவர்கள் இல்ல, டிடிவி தினகரன் அல்ல, பாமக ஒரு பிளவுபட்ட நிலையில இருக்கக்கூடிய ஒரு சூழலையும் நம்ம பார்க்கிறோம். சோ எதனால இப்ப அடிப்படையில பார்த்தாக்கா எங்களுக்கு மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் சந்திப்பதற்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, அதே மாதிரி கூட்டங்கள்ல எங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படல, இப்படின்ற விஷயங்களை தான் 2 பேருமே சொல்றதா பார்க்க முடிகிறது, ஓபிஎஸ் அவர்களும் தினகரன் அவர்களும். அப்ப பிஜேபியில தானே தவறு நடந்திருக்கிறதா நம்ம புரிஞ்சுக்க முடிகிறது. ஏன்னா ஒரு பேசுறதுல என்ன இருக்கு, ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டாக்கா அதை ஒரு ஏர்போர்ட்ல சந்திக்கிறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுல என்ன இருந்துற போகுது அப்படின்ற ஒரு கேள்வி தானே எழுகிறது. எதனால கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்ற கேள்வியும் அங்க வைக்க வேண்டியதா இருக்குல்ல. இங்க பாருங்க, இதுல ஏன் மறுக்கிறாங்கிறதுக்கு ஒரு இது நம்ம விளக்கம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விளக்கம் தான். என்னன்னா, எப்ப இபிஎஸ் முடிவு எடுத்தாரோ பாஜகவுடன் கை கொடுத்து ஒரு கூட்டணி அமைப்புக்கு, அதுல அவர் வைத்த என்ன ஒரு மெயின் கண்டிஷன் என்னன்னா, எங்க கட்சிக்குள்ள இவங்களை சேர்த்துக்கோ அவங்களை சேர்த்துக்கோன்னு எங்க மேல பிரஷர் போடாது. அது அமித்ஷா ஒத்துண்ட பிறகு, பிஜேபி ஒத்துண்ட பிறகு, அமித்ஷா இந்த அலையன்ஸ் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி 5-6 மணி நேரம் நடந்தது பேச்சுவார்த்தைகள். அதுல பல கண்டிஷன்ல இது ஒரு கண்டிஷன் இபிஎஸ் தரப்பில் இருந்து, நீங்க எங்க மேல கண்டிஷன் போடாது, எங்க விவகாரம் எங்கள்கிட்ட விட்டுருங்க, யாரை சேர்த்துக்கணும். ஏன் செங்கோட்டையனே அன்னைக்கு சொல்லும் போது என்ன சொல்றாரு, இது முயற்சிகள் நடக்கணும், ஒன்றிணைப்புக்கு முயற்சிகள், ஆனா யாரை எடுத்துக்கணுங்கிறத அவர் முடிவு பண்ணட்டும், இபிஎஸ் முடிவு பண்ணிட்டாரு செங்கோட்டையனே சொன்னாரு. பாருங்க, இதுல டூ காம்ப்ளிகேட்டடா இருக்கிறதுனால இந்த நேரத்துல நான் டெல்லியிலேருந்து பேசுறதுனால சொல்றேன், சென்ட்ரல் பிஜேபி தலைமைக்கு இதுல ஒன்றும் பெரிய ஒரு இது கிடையாது, ஒரு ரோலும் கிடையாது. அவங்க இந்த நேரத்தில் இதுல இன்டர்ஃபியரும் பண்ண மாட்டாங்க. அது ஒண்ணு. ஷாம்லா, இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்ப பாருங்க,
பொலிட்டிக்கலா பிஜேபிக்கு சேலஞ்ச் எங்கேருந்து வருது? பீகார். அவங்க முழு அட்டென்ஷன் இப்ப பீகார் தேர்தல் மீது தான் இருக்கு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம். அதுக்கு பிறகு தமிழ்நாடு, கேரளா இப்படி போகும். கேரளால தனி பிரச்சனைகள் இருக்குது. தமிழ்நாட பொறுத்த மட்டும் இந்த அதிமுக பிரச்சனை தான் இந்த கூட்டணிக்கு ஒரு பிரச்சனை மாரி இருக்குது. ஆனா என்ன இருந்தாலும் சரிங்க, இங்க பாருங்க இபிஎஸ் கூட போனோம். அந்த இபிஎஸ் தலைமையில தான் என்டிஏ எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறது தான் அமித்ஷா வந்து திருப்பி திருப்பி பாஜக தமிழ்நாடு நிர்வாகிகளுக்கு சொல்வது அதேதான். நீங்க இதுக்காக வேலை செய்யுங்க. போய் நம்ம நம்ம இதை கேம்பெயின் ஆரம்பிங்க, சீக்கிரம் பண்ணுங்க. இதுதான் கொடுக்குற வழிய அதிமுக இந்த இவங்களை சேர்க்கணும் அவங்கள சேர்க்கணும். இது பாருங்க இது வந்து இன்டர்னல் ஆயிப்போச்சு. இதுல ஏன்னா ஒரு தடவை இந்த மாதிரி முயற்சி செஞ்சு பிஜேபி அது மேலிடம் பல பாடங்கள் கத்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து டிஎம்கேக்கு இந்த தடவை திருப்பி சான்ஸ் கொடுத்தோம்னா இது சென்ட்ரல் பிஜேபிக்கு சில பிரச்சனைகளை உண்டாக்கும், கட்டாயம் உண்டாக்கும் திருப்பி திமுக ஜெயிப்பது. அதே நேரத்தில் நீங்க அதுவும் பாருங்க அந்த கூட்டணியிலையும் திமுக கூட்டணியில் நடக்கிறதையும் நம்ம அதுலேயும் பார்க்கணும். அங்கேயும் பாருங்க சீட்டை வச்சுட்டு என்னெல்லாம் நடக்குது. காங்கிரஸ் தரப்பிலிருந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு எப்படி ஏறுது. ஒரு மீட்டிங்ல 125 சீட்டை பத்தி நம்ம யோசிக்கணும். அப்படி அதுல கால்குலேஷன் போட்டுதான் 70 50லேருந்து 70க்குள்ள சீட்டை வாங்கணும். இந்த மாதிரி எல்லாம் கூட பேசியிருக்காங்க. அதை வச்சு இந்த திமுக அதிர்ச்சியா இருக்கிறதுன்னு கூட சில ரிப்போர்ட்ஸ் வருது. பாருங்க எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முன்பாக இது தமிழ்நாட்டில் புதுசா பார்க்கறது இல்லை கட்சிகள் இடையே. ஆனா நீங்க கரெக்டா சொல்றீங்க, இந்த மாதிரி மின் தேர்தலில் இந்த மாதிரி ஒரு நிலைமை நம்ம பார்த்தது இல்லை. அது கரெக்ட் தான், முன்ன அந்த மாதிரி இல்லை. ஆனா இப்ப இருக்கிற இது பாருங்க, இப்ப பாருங்க அண்ணாமலை எல்லாத்துடைய கேள்வி எப்போதும் அண்ணாமலை அவர் ஏன் சப்போர்ட் பண்றது இல்லை இல்லைன்னு ஒன்று ஓடிட்டு இருந்தது. அதுக்கு பிறகு பாருங்க நேத்திக்கு கூட இந்தியா டுடே கான்க்ளேவ் கோயம்புத்தூர்ல அவர் ஓப்பனா சொல்லிட்டார், எனக்கு ஒரு தனி கருத்து இருந்தது. ஆனா நான் வந்து இப்போ அது எங்க பாஜக தலைமை என்ன முடிவு பண்ணியிருக்கோ அது நான் புரிஞ்சுக்கிறேன், ஐ அக்செப்ட் இட்னு சொல்லியிருக்காரு. நான் அக்செப்ட் இட். ஏன்னா எனக்கு சில கருத்துக்கள் இருந்தது, மாறு கருத்து இருந்தது. இருந்தும் இந்த இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு இப்ப இருக்கிற தமிழ்நாட்டில் அரசியல் நிலைமைக்கு இதுதான் கரெக்ட் அப்ரோச் நானும் நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி ஓப்பனா பேசுறதுக்கான நேரமா இது அப்படின்ற அந்த டைமிங்கே ஒரு கேள்வி கேட்க வேண்டியதா இருக்குல்ல. இப்ப ஆல்ரெடி இங்க பிரச்சனை இருக்கு, அப்ப எனக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்குன்னு இந்த நேரத்துல சொல்றது அப்படிங்கறதே அந்த கூட்டணிக்கு வந்து ஒரு வலு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குமா? இல்லைங்க, பட் அவர் இது பாருங்க இதுக்கு முன்பு வேற விதமா சொல்லிட்டு இருந்தாரு இல்லையா. எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஐ எம் an outsider, I do not know what decision taken இப்படி எல்லாம் சொல்லியிருந்தாரு. அதை விட இது பரவாயில்ல, இது ஒரு உண்மைக்கு கிட்டக்க இருக்குல்ல இது. இல்ல அதனாலதான் அண்ணாமலை அவர்களை ஒதுக்கிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை தொடர்ந்து இங்க எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா ஒரு எல்லாருக்குமே இங்க இருந்து ஒரு முன்னாள் தலைவர்கள் எல்லாமே தமிழகத்துல இருந்த பிஜேபியோட முன்னாள் தலைவர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு போஸ்ட் கொடுக்கப்பட்டது அவங்க வந்து அடுத்தவர்கள் வரும்பொழுது. ஆனால் அண்ணாமலை அவர்கள் மட்டும் கொஞ்ச காலமா அப்படியே இருக்காரு. இத்தனைக்கும் அமித்ஷா அவர்கள் வந்து ரொம்ப பெருமையா வந்து ட்வீட் எல்லாம் போட்டாங்க, வந்து மீட்டிங்லயும் கூப்பிட்டு வச்சு பாருங்க இவர் தான் அப்படின்றதெல்லாம் காமிச்சு ரொம்ப இதெல்லாம் ஊக்கப்படுத்தினதெல்லாம் பாக்குறோம். ஆனா இந்த சைடு பார்த்தா போஸ்ட் அப்படின்னும் போது அண்ணாமலை அவர்களுக்கு ஒன்றும் கொடுக்கப்படவில்லைன்றதையும் பார்க்கிறோம். சோ பிஜேபியிலேயே இப்ப அவருடைய நிலைமை அப்படிங்கிறது கொஞ்சம் இதாதான் பார்க்கறாங்களா, அவரால் தான் தோல்வி அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு நிலைப்பாடை வந்து சென்ட்ரல் பிஜேபி வந்து அப்படிதான் பாக்குதா அண்ணாமலை அவர்களை? இல்ல அப்படி அண்ணாமலை அப்படி பார்க்கல. ஏன்னா அண்ணாமலையோட கருத்து அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இவரே போய் சொல்லிட்டு வந்தாரு, நம்ம தனியாவே நிற்போம் இந்த தரமும். இதுல ஒன்றும் மறைச்சு சொல்லலை, ஓப்பனாவே தான் சொன்னாரு. ஆனா பாஜக தலைமை என்ன முடிவு செஞ்சுச்சுன்னா, ஒரு தடவை நம்ம பார்த்துட்டோம் லோக்சபா தேர்தலில் 2024 இதுல நமக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ஓடு ஏறினாலும் நமக்கு அது ஒரு பெரிய பின்னடைவு தான். தொடர்ந்து திருப்பி இந்த மாநில சட்டசபை தேர்தலையும் ஒரு பின்னடைவு ஏற்பட்டதுன்னா இது நம்ம லாங் ஸ்டாண்டிங் இதுக்கு முடியாது. அதனால ஷார்ட் டேர்ம் டாக்டிக்ஸ் லாங் டேர்ம் கோல் அப்படிங்கிறத இவங்க ஃபார்முலா. அதாவது என்ன, தற்சமயத்துக்கு செய்ய வேண்டிய சில டாக்டிக்ஸ் செய்யணும் நம்ம. அந்த டாக்டிக்ஸ் தான் இந்த அலையன்ஸ். பாருங்க எல்லா கட்சிகளுமே கூட்டணியில் இருக்கிற அனைத்து கட்சியும் நீங்க இடதுசாரி கட்சிகளை போய் கேட்டா கூட என்ன சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு நாங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கிறோம்னா எங்களுக்கும் ஒரு கற்பனை இருந்தது, எங்களுக்கும் ஒரு 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 கோல் இருந்தது தான் சொல்லுவாங்க. எந்த கட்சியா இருந்தாலும் அவங்க கட்சியோட என்ன நிலைமை இருக்கோ அது வேற விஷயங்க. ஆர்கனைசேஷன்ல இப்படி வேற. ஆனா எல்லா கட்சியும் பாத்தீங்கன்னா அகில இந்திய லெவல்லையும் பாத்தீங்கன்னா தே வாண்ட் டு பி ஆன் பவர் அலோன். பட் எல்லா கட்சிகளுக்கும் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கு, டாக்டிக்கலா பண்ண வேண்டியிருக்கு. அதாவது கம்யூனிஸ்ட்காரர்கள் எப்போது டாக்டிக்கல் ரிட்ரீட், டாக்டிக்கல் இதுமாங்க. அந்த மாதிரி
பாஜகவும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடுல அவங்க அப்ரோச் ஒரு டாக்டிக்கல் தான். அவங்களும் முழுமையா நம்புறாங்க. அதாவது என்னைக்கா ஒரு நாளைக்கு பாஜக தனியா போட்டியிட்டு, தனியா ஆட்சி கொண்டு வந்தா தான் தமிழ்நாட்டுல ஒரு தனி மார்க் இருக்கும். ஏதாவது நம்ம செய்ய முடியும். அவங்களுக்கு தெரியும். கூட்டாட்சி, கூட்டணி இதெல்லாம் டெம்பரரி. இதே போல தான் காங்கிரஸும் பாருங்க. பஞ்சமடிங்கிற ஒரு இடம் இருக்கு மத்திய பிரதேஷ்ல. அங்க ஒரு இது நடந்தது. ஒரு ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது. நான் சொல்வது என்னன்னா, 1998ல ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது. அப்ப கூட என்ன அவங்க இது பண்ணாங்க, கூட்டணி என்பது ஒரு கம்பல்ஷன். அதாவது மேல் காங்கிரஸ் சோனியா காந்தி தலைமையில் நடந்த கான்ஃபரன்ஸ்ல. ஏன்னா பிஜேபி இது பண்றதுக்கு கூட்டணி நம்ம வி ஹேவ் டு ஸ்வாலோ கூட்டணி. அதே மாதிரி தான் அதே ஃபார்முலா நான் என்ன சொல்றேன், பஞ்சுபடி மாதிரி தான் தமிழ்நாடும். இந்த பஞ்சுபடியில போட்ட ரெசல்யூஷன் மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. அதாவது தனியாக திராவிட பாலிடிக்ஸுக்கு ஒரு ஒரு ஆல்டர்னேட்டிவ் மாதிரி நிற்கணும் அப்படின்னா நம்ம தனியா போட்டிட்டோம். ஆனா இன்னும் பிஜேபியோட அந்த இது ஒன்றும் வளரல. ஸோ அதனால இதுல போயிட்டு தான் ஆகணும். அதே நேரத்தில் பாருங்க, அதிமுகவுக்கு ஒரு கூட்டணிக்கு ஒரு இது வேண்டியிருக்கு. அதாவது எதிர்கட்சிகள் ஓட்டுல பிளவு எவ்வளோக்கு எவ்வளோ குறையுதோ அவ்வளோக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு பிரச்சனைகள் அதிகமாகும். ஸோ இந்த கூட்டணி பார்த்தீங்கன்னா ஒரு கம்பல்ஷன். அது ஆனா அதிமுகல வேற கருத்து இருந்துட்டே தான் இருந்தது. அதாவது எடப்பாடி கூட இருக்கிறவங்களே சொல்றாங்க, பாஜகவோட போனா லாபமா நஷ்டமா? ஏன்னா அவர் தனியா போட்டி பாட்டார் லோக்சபா எலெக்ஷன்ல. அதிமுக தனியா போய் ஒன்றும் கிடைக்கல. எப்போ ஒரு 2 கட்சிகள் இடையே அவங்க தோணுது, சரி சேர்ந்து தான் பார்ப்போமே திருப்பி. அந்த மாதிரி ஒரு சூழல்ல. அதை தவிர்த்து பாருங்க, இப்ப அதாவது அதிமுகல ஒற்றுமை வரணுமா அப்படின்னு கேள்வி இருந்தா பிஜேபி தரப்புல இருந்து ஆன்சர் எது நயினார் சொன்னாரோ அதுதான். ஒன்னா சேர்ந்தா நல்லா இருக்கும். ஆனா உள் விவகாரம் நம்ம என்ன பண்ண முடியாது. இல்ல இப்போ நயினார் நாகேந்திரன் மீது குற்றச்சாட்டு வைக்கிறார் தினகரன் அவர்கள். ரொம்ப ஓப்பனாவே சொல்றாரு, சரியாக கூட்டணி கட்சிகளை கையாளவில்லை, ஒரு ஆணவ போக்கோடு அவர் நடந்துக்கிறார் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஓப்பனா வந்து சொல்லியிருக்காரு. அப்ப நீங்களும் கிளியரா சொல்றீங்க சென்ட்ரல் பிஜேபி கண்டிப்பா இதுக்குள்ள இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லும்போது, ஒருவேளை இங்க உள்ள இந்த மாநில பிஜேபி இதை சரியா கையாளலையா, அதை வந்து மத்திய பிஜேபி பார்க்கலையா சரியா, இவங்க சரியா கையாளல அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியாமலே இவ்வளவு நாள் இருந்துட்டாங்களா? அது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கு சார்? இல்லைங்க, டிடிவி தினகரனுக்கு இருக்கிற இது என்ன கேட்டிங்கன்னா, ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா, என்ன கடைசியில் நம்மளை காட்டி விட்டாங்களேன்னு இருக்கு அவருக்கு. அதே மாதிரி தான் ஓபிஎஸும் ஃபீல் பண்ணுறாரு. இவங்க அதாவது என்டிஏ அதாவது பாஜக தலைமை எப்போதும் நம்மளை கூட வச்சுட்டு இருந்தாங்க, இப்போ நம்மளை சேர்த்துக்கலையே. ஆனால் அமித்ஷாவோட இது என்னன்னா, எப்படியாவது கடைசி லெவலில் அவங்களோடய ஒரு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி டைரக்டா அதிமுகக்கும் டிடிவிக்கோ இல்லை ஓபிஎஸோட டைரக்டா அலையன்ஸ் இல்லாட்டி கூட பாஜக தனக்கு கிடைக்கிற சீட்லேருந்து விட்டு கொடுக்கலான்னு ஒரு ஒரு ஐடியா இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ பாருங்க, இன்னும் சிச்சுவேஷன் வேற மாதிரி மாறிடுச்சு இப்போ. இப்போ அதே ஆனால் அதே நேரத்தில் டிடிவி என்ன சொல்றாரு, டிசம்பருக்கு பிறகுதான் நாங்கள் முடிவு எடுப்போம்னா டிசம்பருக்கு தள்ளிட்டார் அவர். இல்ல என்டிஏ தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ங்கறாரு. என்டிஏ தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ங்கறதையும் அவர் சொல்றாரு அப்படிங்கறத பாக்குறோம். அப்படி ஒரு சூழல் மீண்டும் வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஓபிஎஸ் தினகரன் எல்லாருமே திரும்ப இதுக்குள்ள வருவாங்க, அப்படி ஒரு சூழல் உருவாகும்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இங்க பாருங்க, திருப்பி திருப்பி அதே ஒரு இதுக்கு தான் வரும். இது எல்லா கேள்விகளுக்கும் ஒரே இது. அதாவது எதிர்கட்சிகள் ஓட்டு சிதறி கிடைப்பது, சிதறி இருப்பது, இல்ல சிதற விடுவது, இது எதுவுமே இந்த இதுக்கு திமுகக்கு சாதகமா பாதகமா? அதை அந்தந்த தலைவர்கள் யோசிக்கும் போது என்ன தோணும், சரி நமக்கு 1-2 எம்எல்ஏ ஜெயிக்கிறது கூட நமக்கு அந்த இதுல ஆப்போசிஷன் ஓட்ஸ் எல்லாம் யுனைடடா இருக்கணும். ஏன்னா அமித்ஷா பாருங்க, ஓபிஎஸ் எடுத்த முடிவுக்கும் சரி, டிடிவிஎஸ் எடுத்த முடிவுக்கும் அமித்ஷா லெவல்ல என்ன மாதிரி யோசிக்கிறாங்க, எதுக்கு இவ்வளவு அவசரப்பட்டு பண்றாங்க? இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு இருக்கு. இதற்கிடையே பாருங்க, இப்ப திருப்பி திருப்பி அடுத்த பேச்சு கலப்பப்படுறது என்ன, திருப்பி இபிஎஸும் தமிழ் வெற்றி கட்சியோட பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிச்சிருச்சு. திருப்பி அந்த மாதிரி கூட ஏதாவது ஏற்படும். ஆனா பாருங்க, விஜயும் ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு, அவரோட கூட்டணினா அவரை நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதனால திருப்பியும் இபிஎஸ் அதை எப்படி ஏத்துப்பாரு? ஏன்னா பல ஸ்பெகுலேஷன் ஆரம்பிச்சிருச்சு இப்போ. என்ன திருப்பி இபிஎஸ் பிஜேபி விட்டுட்டு விஜயோட போயிட்டு வரான். அங்க பேச்சுவார்த்தைகள் அங்க அது ஒரு முட்டுக்கட்டில் வந்தப்புறம் தானே இங்க திருப்பி பிஜேபி பக்கம் திரும்பினார் அவரு. ஏன்னா என்ன இருந்தாலும் விஜய் இந்த நேரத்தில் பிரைம் ஸ்பாட்டை விட மாட்டாரு. அதாவது அலையன்ஸ் இன் அண்டர் மை கண்டிஷன் பாரு. ஸோ அதை இபிஎஸ் ஒத்துப்பாரா, இல்லை அதிமுக ஒத்துக்குமா? இல்லை அதிமுக அவர் இபிஎஸ் இப்போ பல இடத்துல பயணங்கள் செஞ்சுட்டு இருக்காரு, நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறது அவருக்கு. பாருங்க,
லீடர்ஸ் என்ன வேணா யோசிச்சாலும் மக்கள் ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேடுறாங்க. மக்களோட இதுதான் இங்க இம்பார்ட்டன்ட்டுங்க. லீடர்ஸுக்கு இப்ப ஏன்னா லீடர்ஸுக்கு ஏன் முக்கியத்துவம் வருதுன்னா, இல்ல அவங்களுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது. ஆனா மக்கள் ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்கும் பொழுது, ஒரு மாற்றம் இப்ப எதிர்பார்க்கும் பொழுது, லீடர்ஸ் வில் பி அவ்வளவு கான்சிக்வென்ஸா இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு மாற்றம் வரணும்னா, அப்ப இது வேற விதமா கூட மாறும். அதே லெவல்ல பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் பிறகு நீங்க இபிஎஸ்ஸ பார்த்தீங்கன்னா, அவரோட மீட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவர்ட்ட ஒண்ணும் கான்ஃபிடன்ஸ் குறைஞ்ச மாரி தெரியல. நான் சொல்வது என்னன்னா, அந்த கான்ஃபிடன்ஸ் குறையாத ஒரு காரணம் என்னன்னா, மத்திய பாஜக அவர் கூட இருக்கிறது தான் காரணம். இல்ல இவர்களால அவருக்கு ஓட்டு நீங்க சொல்ற அந்த வாக்கு சிதறல்ங்கிறது நடக்காதுன்னு நம்புறாரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? இப்ப எங்களுக்கு வந்து தினகரனும் வேண்டாம், வந்து ஓபிஎஸும் வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவு அவர் எடுக்கிறாரு அப்படின்னா, நீங்க சொல்ற அந்த வந்து ஓட்டு சிதறல்ங்கிறது நடக்காது அப்படின்னு தானே நினைக்கணும் அவர். அதனாலதான் அவர் அந்த நிபந்தனையே வச்சிட்டு இருக்காரோ இன்னமும்? அவர் பாருங்க, டிடிவி கேஸ் வேறங்க, ஓபிஎஸ் கேஸ் வேறு. அதாவது மத்திய பாஜக எப்படி புரிந்து கொண்டு இருக்கிறது என்றால், ஓபிஎஸ் பொறுத்து மட்டும் பாருங்க, முதல்ல எல்லாம் ஒண்ணா வந்து இவருக்கு ஒரு பொறுப்பு, அவருக்கு ஒரு பொறுப்பு எல்லாம் சொல்லி ஒரு இதுல தான் போச்சு. அதுக்கு பிறகு இவர் கட்சியை இது பண்ணணும்னு சொல்லும் போது அந்த பிரச்சனைகள் ஆரம்பிச்சது. ஸோ அதுல பாருங்க, ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கு பெரிய கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம். அது இந்த தேர்தல் முன்னதாக அது சரியாயிடும்னு யாருமே நம்புறது இல்லை. இப்ப ஓபிஎஸ் பாருங்க, இப்ப அதாவது பல பேர் கம்பேர் இதுவும் பண்றாங்க. ஓபிஎஸ் வந்து எப்படி எதிர்பார்க்கிறார் இபிஎஸ் தன்னோட இதை விட்டுட்டு இவர் கையில எல்லாத்தையும் கொடுத்துருவாருன்னு. அதுல யாரும் ஒண்ணு இதுல யாரோட இன்டர்ஃபியரன்ஸ்லயோ இன்ஃபுளுன்ஸ்லயோ அது ஒண்ணும் சரியாது. ஏன்னா ஒரிஜினலா ஒன்னானந்த முயற்சிகள் நடந்தது. ஆட்சியில இருந்த போது பாத்தீங்கன்னா, நீங்க கட்சியை பாத்துக்கோங்க, இன்னொருத்தர் இதை பார்த்து பாருங்க. கவர்மெண்ட் இதுவா இருந்தார். அந்த ஃபார்முலாலாம் ஒர்க் அவுட் ஆகாத காரணத்தினால தான் இந்த நிலைமை வந்திருக்கு. டிடிவி தினகரன் கேஸ்ல பாத்தீங்கன்னா, நான் நினைக்கிறேன் என்னன்னா, இன்னும் ஃபைனலா ஒன்னும் பிக்சர் அவர் முடிவெடுத்த மாதிரி தெரியல. அண்ட் அவருக்கும் இபிஎஸ்க்கும் ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது. நாளைக்கு அவர் டிசம்பர் பிறகு சரி ஐ வில் அக்ரி இபிஎஸ் வி ஆர் ரெடி டு ஒர்க்னு சொல்லிட்டா ஹோல் மேட்டர் ஓவர். ஏன்னா பாருங்க, தென் மாவட்டத்தை பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா, இபிஎஸ் தரப்பிலேருந்து பல முயற்சிகள் நடக்கிறது. ஒரு ஆல்டர்னேட்டிவ் லீடர்ஷிப் அங்கே வரணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. சும்மா சசிகலா டிடிவி நம்ம ஓபிஎஸ்ன்னு பார்க்காம நம்ம வேற ஏதாவது புது ஃபேஸஸை கொண்டு வரணும்னு இபிஎஸோட கால்குலேஷன் இருக்குது. எது இருந்தாலும் பாருங்க, போக வர இந்த நவம்பர் டிசம்பர் தீபாவளிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, திருப்பி பல அரசியல் திருப்பங்கள் இருக்குன்னு தான் இங்க பாஜக தலைமை நம்புறதுன்னு நான் கேள்விப்படுறேன். சரி. இப்ப இந்த இடத்துல வந்து ஓபிஎஸ், அதே நேரத்துல தினகரன், அப்புறம் சசிகலா அவர்கள், அப்புறமா வந்து தமிழக வெற்றி கழகம், இப்படி ஒரு ஃபார்மேஷனுக்கான வாய்ப்புகளை இப்ப என்டிஏவே ஏற்படுத்தி கொடுத்துருச்சா? என்டிஏவே அலையன்ஸே அந்த இதை ஏற்படுத்தி கொடுத்துருச்சோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது இல்லை இந்த இடத்துல? இல்லைங்க, பாருங்க, என்டிஏ அதாவது விஜய்க்கு சாதகமாக பாஜக செயல்படாது. ஏன்னா அவர் திருப்பி விஜய் சொல்லிட்டாரு, அவருக்கு அரசியல் எதிரி வந்து, அதாவது கொள்கை எதிரி வந்து பாஜகன்னு சொல்லிட்டாரு. அப்ப கொள்கை எதிரி பிளஸ் அரசியல் எதிரி ரெண்டும், பொலிட்டிக்கல் எனிமி, ஐடியாலஜிக்கல் எனிமி ரெண்டும் பிஜேபி. ஸோ அதனால பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய அதாவது சென்ட்ரல் பிஜேபியில் எப்போதுமே என்னன்னா, ஆக்டர் விஜய் கட்சியோட நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ திமுகவுக்கு சாதகமாக தான் போயிட்டு இருக்கு. ஆனா அது கொஞ்சம் சூடு பிடிச்சதுனால இப்ப திமுகவுக்கு சில சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதனால நமக்கே ஆபத்து ஏற்பட்டுடுமோ, இது நம்மளே அஃபெக்ட் ஆயிடுவோமோ, இளைஞர்கள் அங்க அட்ராக்ட் ஆயிட்டு நமக்கு ஓட்டு வராம போயிடுமோ தான் இப்ப கவலை வந்திருக்கு திமுக தலைமைக்கு. அதே நேரத்துல இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அவர் ஒரு தனியா போயிட்டு இருக்காரு. அவரும் இப்ப பாருங்க, இனிமேதான் அவர் இதெல்லாம் ஆரம்பிக்க போறாரு, டூர் போட போறாரு, திருச்சியில ஆரம்பிப்பாரு. அவர் இப்ப ஆரம்பிக்கிறாரு, அவருக்கும் ஃபீட்பேக் வரும். என்ன பாருங்க, இந்த தேர்தல் எப்படி பாக்குறேன்னா ஷாமலா, எந்த கட்சிக்கும் ஒரு பர்ஃபெக்ட் சினாரியோ இல்ல. எந்த கட்சி கான்பிடன்ஸ் சொல்லும்போது நமக்கு முழுமையா நமக்கு எல்லாமே சாதகமா இருக்குது. ரெண்டு சைடுலயும் பாத்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. இப்ப நீங்க வந்து இபிஎஸ்க்கு இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் பேசிட்டோம். அதே மாதிரி திமுக பல அட்வான்டேஜ் இருக்குது, ஏன்னா ஆட்சியில் இருக்குது. கூட்டணி இன்னும் இம்பாக்டா இருக்குது, இன்னும் கூட்டணியில இருந்து யாரும் வெளியில போல. ஆனா பிரச்சனைகள் தொடங்குகிறது. இப்ப காங்கிரஸ் போல கட்சிகள் அதிகமா எதிர்பார்க்கிறாங்க. இதுல காங்கிரஸுக்குள்ளே இல்ல, மாநில காங்கிரஸ் சொல்றத வந்து
சென்ட்ரல்ல இருக்க காங்கிரஸ் ஏத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? ஏன்னா அங்க அவங்களுக்கு அந்த ராப்போங்கிறது பர்ஃபெக்ட்டா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ராகுல் காந்தி அவர்களோட. சோ அங்க அவங்க பேசி முடிச்சுக்க போறாங்க. இங்க வரைக்கும் வருவாங்களா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியா தானே இருக்கு. இவங்க சும்மா அத சொல்றது தானே, ஒரு தொண்டர்களோட உற்சாகத்துக்காக சொல்லக்கூடிய விஷயமா கூட அத பார்க்கலாம் இல்லையா? அது கரெக்டா சொல்றீங்க ஷாம்லா. ஆனா தொண்டர்கள் சொல்வது, தலைவர்கள் சொல்வது என்னன்னா, ம். நம்ம வந்து ஒரு செகண்ட் ஃபிடில் ரொம்ப நாளா வாசிச்சுட்டோம். ஏன்னா நமக்கு அமைச்சர் பதவியும் கிடையாது, கூட்டாட்சி இல்ல. நம்ப அதுவும் இப்ப மக்கள் அதிருப்தி திமுக ஆட்சி மேல இருக்குதுன்னா, அது நம்ப கான்ஸ்டிட்யூன்சிஸ்லயும் ரொம்ப தெரியுது. நம்ம கான்ஸ்டிட்யூன்சில ஒண்ணும் பெரிய வேலை நடக்கல. இது அப்புறம் எப்போது ஜெயிச்சுட்டு வந்த பிறகு நம்ம என்ன செய்யறோம்? அதுல பாருங்க இந்த சில முயற்சிகள் இருக்குது. என்னன்னா, இப்ப கேசி வேணுகோபால் போல தலைவர்கள், மாணிக்கம் தாக்கூர் போல தலைவர்கள் கூட என்ன, அவங்க தொண்டர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நம்ம வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் நம்ம யோசிக்கணும். வை நாட் கோ வித் விஜய்? இப்படி உள் வட்டாரங்கள்ல இது பேசப்படுகிறது. நீங்க சொல்றது கரெக்ட். ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் சோனியா காந்திக்கும் நம்ம சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலினுக்கும் நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு இது இருக்குது, நல்ல கனெக்டிவிட்டி இருக்குது, நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குது. ஏன்னா இதனால தான் ஸ்டாலின் இவ்வளவு தூரம் பீகார்ல போய் அந்த இதுல பங்கு எடுத்துட்டு வந்தாரு, இவரோட பயணத்துல, ராகுல் காந்தியோட இதுல. அதனால ஒன்றும் பெரிய பிரச்சனை வராது. ஆனா என்ன இருந்தாலும் கடைசியில இப்ப ராகுல் காந்தி கூட என்ன யோசிப்பாரு, தமிழ்நாட்டிலேயும் காங்கிரஸ் வளரணும்ல. இப்ப போன தரத்தோட கம்மியா சீட்டு கிடைச்சது வச்சுக்கோங்க. ஏன்னா இதே பிரச்சனை தான் பீகார்லயும் வருது. பீகார்ல கூட பாருங்க யாத்திரை நடந்தது. சரி. யாத்திரையில ராகுல் காந்தி அடுத்த பீகார் முதல்வர் தேஜஸ்வி யாதவ்னு சொல்லவே இல்லை. ம், ம், அகிலேஷ் யாதவ் சொன்னாரு, ம். மற்ற கூட இருக்கிற கட்சிகள் சொன்னாங்க. ஆனா இவர் சொல்லவே இல்லை. அது காரணம் என்னன்னா, அவங்க சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பேச்சுவார்த்தை சிக்கல்ல இருக்குது. தேஜஸ்வி யாதவ் என்ன நினைக்கிறாரு, சரி ராகுல் யாத்திரை பண்ணாரு, ஆனா இந்த ஓட்டு சோரி, ஓட்டு திருட்டுங்கிறது மக்கள் மத்தியில பீகார்ல ஒன்றும் பெரிய புயல கலப்பல அது. ஏன்னா அங்க உள்ள பிரச்சனையை இவர் அதிகம் பேசியிருக்கணும். சில மீட்டிங்ல நீங்க பார்த்திருப்பீங்க, தேஜஸ்வி யாதவே சொல்றாரு ராகுல்கிட்ட, நீங்க கொஞ்சம் வேலை இல்லாத விஷயத்தை, வேலை வாய்ப்பு இல்லாத இருக்கிற பீகார் இதை பத்தி சொல்லுங்க, பீகார்ல இந்த பிரச்சனையை சொல்லுங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தி சொல்லுங்க, ஜாப்லெஸ்னஸ் பத்தி சொல்லுங்கன்னு அவர் சொல்லி சஜஸ்ட் பண்றாரு, டிப்ஸ் கொடுக்கறாரு. ஆனா ராகுல் அதிகமா அதை பத்தி பேசல. இதுல என்ன கூறுவதுன்னு பாருங்க, போன தரம் 75 இடங்கள் கொடுக்கப்பட்டது காங்கிரஸுக்கு பீகார். நான் ஒரு கம்பாரிசன் சொல்றேன், ஏன்னா தமிழ்நாட்டோட அதுல அவங்க ஜெயிச்சது 19 தான். தேஜஸ்வி யாதவ் தலைமையில போன தேர்தலில் பாத்தீங்கன்னா 2020 முதல் இடத்தை பிடிச்சது ஆர்ஜேடி. ஆனா காங்கிரஸ் கொடுத்த 75 சீட்ல 19 வாங்கினதுனால பாத்தீங்கன்னா அந்த அலையன்ஸுக்கு, அதாவது இது மகா அலையன்ஸுங்கிறாங்க, அந்த கிராண்ட் அலையன்ஸ்ல அவங்களுக்கு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண ஒரு சான்ஸ் எல்லாம் போயிடுச்சு. இந்த தடவை என்ன நினைக்கிறார் ஆர்ஜேடி, நிறைய சீட் எல்லாம் கொடுத்தா 50க்கு மேல எல்லாம் தர வேண்டாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த சீட் இது சிக்கல் இருக்கிறதுனால பாருங்க, ராகுல் காந்தி அதை சொல்லவே இல்லை. அவர் பலமுறை கேள்விகள் கேட்ட போது கூட அந்த கேள்வி அப்படியே இது பண்ணிட்டார், அவாய்ட் பண்ணிட்டார். அது இதுக்கு இது கொடுக்கல, பதில் சொல்லல. அங்க பிரச்சனை இருக்குது. இங்க பாருங்க, என்னதான் பர்சனல் கெமிஸ்ட்ரி பாருங்க, ராகுல் காந்திக்கும் தேஜஸ்விக்கும் கெமிஸ்ட்ரி இருக்குது. ஆனா தன் கட்சி வளரணும், தன் கட்சியிலேருந்து அதிகமா எம்எல்ஏஸ் வரணுங்கிற இது அவருக்கும் இருக்கும் இல்ல. அது தமிழ்நாட்டுக்கும் இருக்கும், பீகாருக்கும் இருக்கும். அதாவது கடைசியில என்ன கொடுத்தோ நம்ம வாங்கிட்டு போனோங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்கணுமான கேள்விகள் வந்து கொண்டுதான் இருக்குது. அது சரி. பீகார்லயே எதிரொலிக்கிறது, தமிழ்நாட்டிலயும் வருது அந்த கேள்வி. சரி. இப்ப இந்த என்டிஏ அலையன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு ஃபார்மேஷன், ஃபுல் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது எப்ப வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதற்கு மேல இந்த கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய கனெக்ட்ங்கிறது கிடைக்குமா? ஏன்னா இதுவே ஒரு 3 மாசம் ஆயிடும் போல இருக்கு இதெல்லாம் சரி பண்றதுக்கே. அப்புறம் அதை தாண்டி ஒரு கனெக்ட்ங்கிறது வந்து அதற்கப்புறம் ஒரு பிரச்சாரம், பிச்சிங் இப்படி போய் இது எப்படி வந்து ஒரு ஒரு சக்சஸ கொண்டு வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல இதெல்லாம் சாத்தியம்தான் இந்த இடைப்பட்ட 6 மாசத்துக்குள்ள அப்படின்னு தோணுதா? இல்லைங்க, 6 மாசத்துல பல சேஞ்சஸ் கட்டாயமா இருக்க போகுது. ஏன்னா இப்ப பாருங்க, எல்லாருமே ஒரு வெயிட் அண்ட் வாட்ச் கேம்ல இருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டுல செஸ் ரொம்ப பாப்புலரு. அதுல பாத்தீங்கன்னா எல்லாருமே செஸ் போர்டை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. எல்லாரோட பான் அதை பாக்குறாங்க, எது யார் மூவ் பண்றாங்க, என்ன பண்றாங்கன்னு. இப்ப செங்கோட்டையன் இது ஒரு பெரிய இதுவா இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா அதோட இது கொஞ்சம் இம்பாக்ட் ஒன்றும் அவ்வளவு பெருசா இல்லாத மாதிரி இருக்கு. திருப்பி திருப்பி பாத்தீங்கன்னா முதல்ல அந்த சம்பவம் ஒரு நிகழ்வு பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அது அவ்வளவு இம்பாக்ட் இருக்காது. அதனால வரப்போற இதுல பாத்தீங்கன்னா, அதாவது நான் சொல்வது இந்த அக்டோபர், நவம்பர், அதுவும் பீகார் தேர்தலோட
ரிசல்ட்ஸ் பீகார் தேர்தலுக்கு இம்பாக்ட் இருக்கும். சரி. பீகார் தேர்தல்ல காங்கிரஸ் எப்படி செய்யுது, அங்க என்ன ஆகுது, அந்த இடத்துல என்டிஏ ஆட்சிக்கு வந்தனா இங்கேயும் அதோட இம்பாக்ட் இருக்கும். இங்கேயும் ஒரு உற்சாகம் கிளம்பும். அப்ப அதுல உற்சாகம் வந்துருச்சு வச்சுக்கோங்க, அப்ப சாக்ரிஃபைஸ் பண்ண தயாரா இருப்பாங்க எல்லா லீடர்ஸும். சரி, அங்க பீகார்ல, ஏன்னா பீகார் ரொம்ப தூரமா இருக்கு தமிழ்நாட்டை விட்டு. தமிழ்நாடு அரசியல் வேற, பீகார் அரசியல் வேற. ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு வெற்றி வந்தது வச்சுக்க, இல்ல தோல்வி வந்ததுன்னா அதுக்கு ரெண்டுத்துக்கும் இம்பாக்ட் இருக்கும். அதே நேரத்தில் இப்போ குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் வந்து என்னதான் வெற்றி அப்படின்னு சொன்னா கூட என்டிஏக்கு தான் வெற்றின்னு தெரியும், நம்ம வந்து வரப்போறவர் யாருன்றதும் தெரியும் அப்படின்னா கூட அந்த மார்ஜின் ஆஃப் ஓட் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து கடந்த ஆண்டு 17, 22 அதுல இருந்த மாதிரி இப்ப இருக்காது இல்லையா? இதுவே வந்து ஒரு ஒரு மைனஸ் பாயிண்டா தானே இருக்கும் பிஜேபிக்கு. இல்ல அதுக்கு காரணம் என்ன பாருங்க, அது 2024 தேர்தலில் நடந்த பாராளுமன்ற தேர்தலோட இதுதான் ரிசல்ட்ஸ் தான் காரணம். அப்படி இருந்து பாத்தீங்கன்னா 2015 ஓட்ஸ் டிஃபரன்ஸ் இருக்குது, அதுல சந்தேகம் இல்லை. இந்த தேர்தல் பாருங்க, இவ்வளவு ஒரு பெரிய தேர்தல் வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எதிர்கட்சிகள் சொல்வதற்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, இது ஆர்எஸ்எஸ், அவருக்கு சிபிஆருக்கு ஆர்எஸ்எஸ் தொடர்பு இருக்கு, அதனால இது ஆர்எஸ்எஸ்க்கு எதிர்த்து நாங்க ஒரு கேண்டிடேட் நிப்பாட்டிக்கோம். ஏன்னா ஆர்எஸ்எஸ் இந்த தேர்தலில் ஒரு கேண்டிடேட் இல்லை. சிபிஆருக்கு ஆர்எஸ், அவர் எத்தனை நாள் ஜன்சங்ல இருந்தாரு, கோயம்புத்தூர்ல இருந்தாரு. அப்புறம் 1999 டிஎம்கே சப்போர்ட்ல தான் கோயம்புத்தூர்ல ஜெயிச்சாரு. சார் இந்த நேரத்தில் இது ஆர்எஸ்எஸ்க்கு எதிர்த்து ஒரு இதுங்கிறத, இது ஒன்றும் பெரிய ஒரு கேட்டா நாங்க ஒரு ஐடியாலஜிக்கலா ஒரு பாயிண்ட் பண்றோம். என்ன கேட்டீங்கன்னா, இந்த எலெக்ஷன் ஒரு நான் எலெக்ஷன். சிபிஆர் வந்து வைஸ் பிரசிடென்ட்ங்கிறது அப்பவே நிச்சயமாயிடுது, எப்போ பேர் வந்ததோ. காரணம் பாருங்க, எல்லாமே இந்த இது எல்லாமே இது அரித்மெட்டிக் தான் ஒன்றே. ஆனால் இதில் என்ன எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்கன்னா, இப்போ தெலங்கானா ராஷ்டிரிய சமிதி, அதாவது பிஆர்எஸ், பாரதிய ராஷ்டிரிய சமிதி, கேசிஆரோட கட்சி அப்ஸ்டெயின் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. பிஜு ஜனதா தளம் அப்ஸ்டெயின் பண்ணுவேங்கிறாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 ஓட்டு அப்ஸ்டெயின் ஆறுது. அப்ஸ்டெயின்னாலே பாருங்க ஆப்போசிஷனுக்கு சப்போர்ட் இல்லை. எப்ப இவங்கள்ட்ட அதிகமா சீட் இந்த பக்கம் இருக்குது, என்டிஏ பக்கம். சிரோன்மணி அகாலிதளும் இத புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்னு. அந்த அகாலிதள் பாத்தீங்கன்னா அதுல அந்த ஒரு தலைவர் ஜெயில இருக்காரு, அமிர்த்பால்ங்கிறவர். சோ அது வேற காரணம். அதே நேரத்துல நீங்க என்ன இதுல பார்க்கணும்னா, எல்லாரும் எதிர்பார்க்கறது என்னன்னா, கிராஸ் ஓட்டிங் யார் செய்ய போறாங்க. அதுல சிவசேனாவோட உத்தவ் தாக்கரேயோட கட்சி இருக்கு பாருங்க, சிவசேனா யூபிடி. அவங்க ஆல்ரெடி என்ன ஃபீல் பண்றாங்க, இவர் மகாராஷ்டிரா ஆளுநர், இவருக்கு அதாவது பாருங்க, சிபிஆர் வந்து இஸ் வாஜ்பாய், அவர் வாஜ்பாய் மோல்டு. அவர் எல்லாரும் கோயம்புத்தூரோட வாஜ்பாய்னு சொல்லுவாங்க டெல்லியில. ஸோ அவரோட மோல்டே வேற மோல்டு. அவரை வந்து நீங்க ஒரு பெரிய, அவர் எங்கெல்லாம் ஆளுநராக இருந்தார், ஜார்க்கண்ட், இப்போ ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கூட அவர் ஃபேவரபுளாக தான் இருந்தாங்க. இப்போ அதே மாதிரி இங்க இந்த இடத்துல இவங்கள ஆளுநர், அது மகாராஷ்டிரா ஆளுநர் நல்ல இது வச்சிருக்காரு, எங்களோட டீலிங்ஸ் எல்லாம் குட்டு, பர்சனல் இது குட்டு. அதுக்குன்னு சுதாகர் ரெட்டி இருக்காரு பாருங்க, அவர் மேலே பர்சனலா யாருக்கும் ஒண்ணும் கிடையாது, ஏன்னா அவர் அரசியலே இல்லையே. இல்ல இருந்தாலும் இப்ப எதிர்கட்சிகள்லாம் சொல்றது என்னன்னா, ரொம்ப டைட் கான்டெஸ்டா இருக்க போகுது. நீங்க சொல்றீங்க கிராஸ் ஓட்டிங், அவங்க ரொம்ப டைட் கான்டெஸ்டா இருக்கும், எதிர்பார்க்கறத விடையே அந்த வந்து இந்த ஓட் டிஃபரன்ஸ் வந்து கம்மியா தான் இருக்க போகுது அப்படிங்கறத தானே அவங்க தொடர்ந்து சொல்றத பார்க்கிறோம் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும். இல்ல அதெல்லாம், அதாவது 150 சீட்டு அதுக்கு மேலே இருக்கு. நான் சொல்றது 200 ஓட்டு கிட்ட இருக்கு டிஃபரன்ஸ். இது டைட் கான்டெஸ்ட் இல்ல, இது நோ கான்டெஸ்ட். இதுல டைட் இல்ல. ஆனா எதிர்கட்சிகள் அவங்க ஓட்டு இதுல பிளாக் இருக்கு பாருங்க, அவங்க என்ன, அவங்கள்ட்ட டோட்டல் இருக்கிற டோட்டல்ல பாத்தீங்கன்னா அந்த டோட்டல்ல ஏதாவது குறையக்கூடாது. 324 அந்த 324 விழணும். அதுல ஏதாவது குறைஞ்சிச்சுன்னா அது சந்தேகம் கலப்பும். அதுல பாருங்க, இதுல அந்த ப்ரொசீஜர் எப்படி இருக்குது பாருங்க. அதாவது அந்த பேலட் பேப்பர்ல உங்க குறிப்பிட்ட யார் உங்க கேண்டிடேட்டோ அவங்களுக்கு எதிர்த்து நம்பர் 1 போடணும், 1ன்னு எழுதணும். அதாவது நியூமரிக்கலா 1 எழுதணும். இதுல பேலட் பேப்பர்ல வந்து முதல் பேர் சுதாகர் ரெட்டி இது இருக்கு. காரணம் அவரோட இனிஷியல் பி. பி சுதாகர் ரெட்டி. இவர் நம்ம சிபிஆரோடது சி. அதனால அவர் பேர் முதல்ல இருக்கு, இவர் பேர் 2வது இருக்கு. அனைத்து எம்பிஸும் வந்து பார்த்து 1 கரெக்டா எழுதணும். அதாவது எதிர்கட்சிகள் 1 வந்து சுதாகர் ரெட்டி இதுல எழுதணும், சிபிஆர் சப்போர்ட் பண்றவங்க அவர் பேர் எதிர்த்து 1 எழுதணும். 1
என்டிஏ பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல அவங்க ரொம்ப சீரியஸாவே எடுத்துட்டாங்க. 2 நாளா ட்ரெய்னிங் கேம்ப். எப்படி ஓட்டு போடணும், எப்படி இது பண்ணணும். பல தேர்தல்ல பங்கெடுத்திருப்பாங்க. இது முதல் முறையாக இல்ல இது. அ கு துணை குடியரசுத் தலைவர். ஆனா ட்ரெய்னிங் கேம்ப். பிரதமரே கடைசி சீட்ல உட்கார்ந்துட்டு பார்த்துட்டு இருந்தாரு. முன்னாடி போய் உட்கார்ந்து தனக்கு முக்கியத்துவத்த பத்தி தேடல. என்ன மாரி இது சொல்லப்படுறது, எப்படி செய்யணும்? பிரஷர் அங்கதானே சார். அப்ப பிஜேபிக்கு தான் அப்ப பிரஷர் அப்படின்னு தானே பார்க்க முடிகிறது. அதிக அளவுல நம்ம காமிக்கணும் அப்படின்ற அந்த இல்லைங்க. பிரஷர் இல்ல. பிரஷர் இல்ல என்னன்னா, பிரதமரே சொன்னது என்னன்னா, சில தப்புகள் நடந்துரும். கிளரிக்கல் மிஸ்டேக். ஏன்னா சுதாகர் ரெட்டி பேர் முதல்ல இருக்குன்னு அங்க போய் 1ன்னு போட்டு வச்சாங்கன்னா, இது ஃபார்ம் ஃபில் அப். நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது இப்ப இப்ப அது ஏன்னா ஹரியானால ஒரு சம்பவம் நடந்தது ஷாம்லா. ஆ, ஆ. பூபேந்தர் ஹூடா சிஎம்மா இருந்த பொழுது, ம். அவருக்கு இஷ்டப்பட்ட கேண்டிடேட் குடுக்கல. அதாவது சுர்ஜேவாலா தான். இப்ப ரந்தீர் சிங் சுர்ஜேவாலா இருக்காரு பாருங்க. அவர காங்கிரஸ் கேண்டிடேட்ட போட்டது. ஆமா. அவர தான் போட்டுச்சு. போட்டபோது என்ன ஆச்சுன்னா, உள்ள அவங்க குடுக்குற பேனால தான் மார்க் பண்ணணும். நான் சொல்லுவது மேல் சபைக்கு தேர்தல்ல. ஆனா அங்க பேனாவே மாறி போச்சு. அண்ட் ஆபிஷியல் காங்கிரஸ் கேண்டிடேட் யார வந்து யாருக்கு இவர பிடிக்காது. ஹூடாக்கு பிடிக்காது அவர. அவர் தோற்கடிக்கப்பட்டாரு. நம்ம சுபாஷ் சந்திராங்கிறவர் ஜெயிச்சிட்டாரு. இந்த சரி. ஜீ டிவி ஓனர். ம். அது காங்கிரஸ்ல பெரிய இது கிளம்பிச்சு. இதுல என்ன சதி, எதுக்கு என்ன டிஃபீட் பண்ணிட்டாங்கன்னு சுர்ஜேவாலா வந்தாரு. சரி. அடுத்ததா ஜெகதீப் தங்கர் வெளியே வருவாரா அப்படின்ற ஒரு கேள்வியை ஜெய்ராம் ரமேஷ் எழுப்பி இருக்காரு. நாங்க ரொம்ப இதா எதிர்பார்க்கிறோம். அவர் வந்து காரணத்தை வந்து சொல்லணும் அப்படின்றத நாங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம்னு சொல்றாரு. எலெக்ஷன் முடிஞ்சா நிச்சயமா அவர் வருவாருன்றதையும் அவர் சொல்றாரு. நடக்குமா இது? இது வந்து அவரு உடல்நல குறைவுன்னு சொல்றாரு. ஆனா இதை இவங்க நம்ப மறுக்கிறாங்க. வந்து காரணங்களை வந்து சொல்லுவாரா? அவரால என்ன என்ன அது அவர் சொல்றதுனால என்ன தாக்கம் ஏற்படக்கூடும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லங்க. அவர தொடர்ந்து இவங்க எல்லாம் போய் பார்த்துட்டு சொல்லிட்டே இருக்காங்க. நீங்க வாங்க, வெளியில வாங்க. ம். இன்னைக்காவது வாங்க. இன்னைக்கு வைஸ் பிரசிடென்ட் ரிசல்ட் வர இன்னைக்கு வந்தீங்கன்னா, சிபிஆரோட அந்த ஒரு வெற்றிய ஒரு இது பண்ற மாரி இருக்கும். அது கவுண்டரா நீங்க ஆனா அவர் வரா மாரி தெரியல. ஆனா இதுக்கு இந்த மாச கடைசியில ஒரு விவசாயிகளோட ஒரு பெரிய ராலி அட்டெண்ட் பண்ண போறார். ஃபார்மர்ஸ் ராலி. சரி. அதுல அவர் தான ஃபார்மர் இதுவா பேசுவாருன்னு நம்பப்படுறது. அதே நேரத்துல தனக்கா ஒரு பங்களோ வேணும்னு எழுதி குடுத்துட்டாரு டெல்லியில. லுட்டியன்ஸ் பங்களோ. அதுக்காக ஒரு அப்ளிகேஷன் விண்ணப்பம் குடுத்துட்டாரு அவரு. இத தவிர்த்து பார்த்தீங்கன்னா, ஜெய்ப்பூருக்கு பக்கத்துல ஒரு பெரிய கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ கட்டிட்டு இருக்காரு. பெரிய வீடு கட்டிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது தங்கர் வந்து இந்த நேரத்துல போர்க்கொடி தூக்குவாருங்கிறது எனக்கு படல. இருந்தாலும் பண்ணலாம். ஆனா ஒண்ணுங்க, அவரோட அரசியல் இனிமே என்ன அரசியல் சொல்லுங்களேன்? காங்கிரஸ் கட்சி அவரை இந்த ஜெயராம் ரமேஷ் போல தலைவர்கள் இதுவாக அதாவது அவர் இவங்கள புரிஞ்சுக்கல அவரு. அவருக்கு பாருங்க, நம்ம முன்னையும் பேசினோம் இத பத்தி. அவருக்கு என்ன வருத்தம் வந்தது? காங்கிரஸ் கட்சி இவருக்கு எதிர்த்து இருந்தது. திரிணாமுல் காங்கிரஸ் எதிர்த்தது. எல்லா எதிர்க்கட்சிகளும் இவருக்கு எதிர்த்து இருந்தது. அவர் ராஜ்யசபாவோட சேர்மனா இருந்த பொழுது. ஏன்னா அவர் எதிர்க்கட்சிகள் மீது ரொம்ப கடுமையா இது விமர்சனம் செய்கிறாரு. அவையை நடத்த விடுவதில்லைன்னு அவர் அவங்க மேல கோவப்பட்டார். அதுக்கு பிறகு இவரை எதிர்த்து ஒரு இம்பீச்மெண்ட் மோஷனே வந்து இவரை பதவியிலேருந்து அகற்றத்துக்கு அந்த வந்த பொழுது அதை துணை சபாநாயகர் நம்ம ஹர்வன்ஷுங்கிறவர் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டார். அந்த மேட்டர் எண்ட் ஆயிடுச்சு. அவருக்கு என்ன தோணுச்சுன்னா, பிரதமரோ மற்ற பிஜேபி தலைவர்களோ தன்னை முழுமையாக அவளை ஆதரிக்கல. அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அது அவையிலே வரல. அது மேட்டரே வரல. ஆனா அவருக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு இதாயிடுச்சு. அதனால தான் பாருங்க, ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது எங்கேயாவது கிட்னாப் ஆயிட்டாங்க வச்சுக்கோங்க, இல்ல பிளேன் ஹைஜாக் ஆயிட்டாங்கன்னா அந்த அதாவது யார் விக்டிம்ஸோ சில நாள் பிறகு அவங்க ஹாஸ்டேஜஸ் மேலேயே அவங்களுக்கு ஒரு சிம்பத்தி டெவலப் ஆகும். அந்த மாதிரி இவர் எதிர்கட்சிகள் அவரை தாக்கின்றவர்கள் மீது இவருக்கு ஒரு தனி பாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் பிஜேபிக்கா இவ்வளவு பண்ண, இவங்க என்ன அவ்வளவு பெருசா டிஃபெண்ட் பண்ணல. அதனால என்ன பண்ணாரு, நிறைய இவங்களை சந்திக்க ஆரம்பிச்சாரு. இப்ப ஜெயராம் ரமேஷ் போல தலைவர்கள், கபில் சிபல் போல தலைவர்கள், இவருக்கு என்ன அப்புறம் இவரை கூப்பிட்டு எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அரவிந்த் கெஜ்ரிவால்கிட்ட சொன்னாரு, நீ எப்படியாவது ராஜ்யசபாக்குள்ள வரணும். அப்புறம் அதை விட பெரிய செய்த தவறு என்னன்னா, ஒரு தொழில் அதிபரை கூப்பிட்டு, நீங்க வந்து உங்களுக்கு சந்திரபாபு நாயுடோட நல்ல உறவு இருக்குது, நீங்க அவரை இது பண்ணி இதை சப்போர்ட் விட்ரா பண்ண சொல்லுங்க. ஆனா இதெல்லாம் இது மாதிரி எல்லாம் நம்ம கேள்விப்படுவது என்ன தோணுது,
இந்த பாராளுமன்றத்தில் இருக்கிற நம்பர்ஸ் இருக்கு பாருங்க. எந்த காரணத்துக்காக என்டிஏ அரசு வந்திருக்கோ, எந்த காரணத்துக்காக பிஎம் திருப்பி வந்தாரோ, அந்த காரணங்கள் இன்னும் தொடர்ந்து இருக்கிறது. இந்த அவையில என்டிஏ தலைமையில, மோடி தலைமையில அரசு தவிர்த்து வேற எந்த அரசும் அமைக்க முடியாது. அதாவது நாளைக்கு சந்திரபாபு நாயுடுவோ இல்ல ஜேடியோ அந்த பக்கம் போச்சுன்னா கூட இன்னொரு அரசு வராது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவர் ஏன் இந்த பொலிட்டிக்ஸ் பண்ணாரு, இந்த பாலிட்டிக்கிங் ஏன் பண்ணாரு, இதுல என்ன கால்குலேஷன், பெரிய கால்குலேஷன் இருக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் அதை தவிர்த்து இந்த இம்பீச்மெண்ட் இருக்கு பாருங்க, டெல்லி ஜட்ஜு, அந்த மேட்டர்ல இவர் லோக்சபா சேர்மனோட, லோக்சபா சபாநாயகரோட முந்திண்டு இந்த செயல்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இதனால தான் பாருங்க அவரை பதவி விட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது. அவர் பதவி விட்டுட்டு போயிட்டார். இனிமே அவர் எது சொன்னாலும் இங்க பாருங்க, அடுத்து சிபிஆர் வந்துட்டாருன்னா வந்த பிறகு இன்னும் சரி, அவ்வளவுதான். என்ன கேட்டீங்கன்னா, தங்கர் வில் பி ஜஸ்ட் அ ஃபிகர் இன் ஹிஸ்டரி, அவ்வளவுதான். மேல ரைட். ஒன்றும் ஃபர்தரா போகாது. ஓகே சார், கருத்துக்களுக்கு நன்றி இவ்வளவு நேரம் எங்களோட பேசினதுக்கு. வணக்கம், நன்றி.